சங்கீதத்தின் புஸ்தகம் 31:7 சொல்கிறது, உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழுவோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபையே. தாவீது கூறும்போது, நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் திட்டமாய் கூறுகிறது. தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கு காட்டக்கூடிய தயவு ஆகும். அப்படிப்பட்ட தகுதியற்ற நிலையில் இருந்த நம்மை இயேசுவின் கல்வாரி இரத்தம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை நீதிமானாக்கி தகுதிப்படுத்தி விட்டது. இதிலே நம்முடைய முயற்சி ஒன்றுமில்லை. தேவனுடைய சுத்த கிருபையே இதிலே விளங்குகிறது. இதிலே நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம். தேவனையே உயர்த்துவோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தேவனுடைய கிருபையே நம்மை இவ்வளவாய் தாங்குகிறது. தேவனே நம்மை காத்து வழி நடத்துகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.